ஆமாங்க, நாம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணும் worry பண்ணிக்காதீங்க, உடம்ப பாத்துக்கோங்க. யாரோ ஒரு பொண்ணு சாம் பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்துச்சு. அது வீட்டை விட்டு போயிருச்சா? இன்னும் இல்லைங்க, மோஸ்ட் ஆஃப் 1 வீக்ல கிளம்பிரும். நம்ம பிளான்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. டாட், அப்படிலாம் எதுவும் இல்ல. மாம் சும்மா சொல்றாங்க. அவ இந்த வீட்லயே ஸ்ட்ராங்கா ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் விட்டா நம்மள இந்த வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவா. என்ன சாம் சொல்ற? எஸ் டாட், அவளதான் இந்த வீட்ல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. இவளை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே, எல்லாத்துலயும் கோவம், எதையுமே பாசிட்டிவா யோசிக்க மாட்டேங்கிறா. நான் உங்களுக்கு அப்புறமா டீடைலா சொல்றேன். உங்க அப்பா கிட்ட எதுக்கடி அப்படி பேசின? மாம், நிஜமா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல? அப்படி என்னடி எனக்கு தெரியாம நடந்துச்சு? இங்க பாரு சாம், நான் சீரியஸா சொல்றேன். நீ இந்த வீட்டை விட்டு போறதுன்னு முடிவெடுத்தா எங்களையும் கூடவே அமெரிக்கா கூட்டிட்டு போ, நாங்களும் வரோம். ஓ, இவ்ளோ நடந்துருச்சா? எஸ் மாம். அந்த ஃப்ராடுக்காரி வெளிய போனா அந்த ராஜி ஆண்டி கூட வருவன்னு போறாங்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் அந்த நாடகக்காரி அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா. இல்ல சார், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கா. அது என்னன்னு எனக்கு புரியல. அந்த ராஜிக்கு என்ன சம்பந்தா மேல அப்படி ஒரு பாசம்? இந்த ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்வாங்களே, யாரோ ஒருத்தங்க குடுமி சும்மா ஆடாதுன்னு. அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். என்ன மாமா அது? தெரியல. ஆனா ராஜியும் அவ குடும்பமும் அந்த சம்பந்தா கூடவே வீட்டை விட்டு போயிட்டா அதுவும் நல்லதுக்குதான். ஏன்னா அந்த சொத்து நமக்கு தான் கிடைக்கும். அந்த ராஜிய நல்ல பிளான போட்டு கொடுத்திருக்கா. அந்த சம்பந்தாவையும் வீட்டை விட்டு விரட்டிடலாம், ராஜி சொத்து கைக்கு வந்துரும். ஒரே கல்லுல 2 மாங்கா. மாம், நானே கடுப்புல இருக்கேன், நீங்க வர வெறுப்பேத்தாதீங்க. ஏன் சார்? அவ ஒருத்திக்காக இவ்ளோ உருகுறாங்கன்னா அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சாம், இதுல பொறாமப்பட என்ன இருக்கு? இதுல நீ சம்பந்தாவோட திறமையதான் பாக்கணும். அவ ஒருத்திக்காக ஒரு ஃபேமிலியே வீட்டை விட்டு போறாங்கன்னா அவங்க எல்லார் மனசுலயும் அவ எவ்வளவு இடம் பிடிச்சிருக்கான்னு நல்லா நீ யோசிக்கணும். நீயும் அந்த சம்பந்தா மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சு எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கணும். மாம், டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ். நான் கம்பேரிசன்ல ஒண்ணும் பண்ணல, நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். சரி, அதை விடு. லீலாவை ஃபாலோ பண்ணி அவளை உன் சைடு இருந்துரு. நான் ராஜியை என்னன்னு பாத்துக்கிறேன். சாம், உள்ள வரலாமா? என்ன சந்துரு, ஏன் ரூம்குள்ள வரதுக்கு பெர்மிஷன் கேக்குற? வா. என்ன பண்றது, மேடம் இப்பெல்லாம் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அதான் பெர்மிஷன் கேட்டெல்லாம் உள்ள வர வேண்டியிருக்கு. ஏய், சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ரூம்க்கு திடீர்னு விசிட் அடிச்சிருக்கீங்க? சும்மாதான். மேடம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் நல்லா இருக்கேன். என்ன பாத்துக்கதான் நீ பெரியதெல்லாம் இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அப்படின்னு வாய் தான் சொல்லுது. ஆனா ஃபேஸ பார்த்தா அப்படி தெரியலையே. வேதாளம் மறுபடியும் ஃப்ளைட் ஏற போற மாதிரி தோணுது. நோ வே. அதான் பெரியத்தையும் நீயும் சென்டிமெண்டா லாக் பண்ணிட்டீங்களே. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. சூர்யா தேவா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் இந்த சாம் சந்துரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அட பரவாயில்லையே, நிறைய தமிழ் படம் பாக்குற போல. சும்மா போர் அடிக்கும் போது. ஆமா, நான் வரும்போது லேப்டாப்ல ஏதோ பாத்துட்டு இருந்தியே, என்னது அது? ஒண்ணும் இல்ல, எங்க அம்மாவோட போட்டோஸ் பாத்துட்டு இருந்தேன். ஹே சூப்பர், எனக்கு உங்க அம்மாவோட போட்டோஸ்லாம் காட்டேன், நானும் பாக்குறேன். இன்னொரு நாள் காட்டுறேன் சந்துரு. இல்ல, நான் இப்பயே பாக்கணும். சொன்ன கேளு சந்துரு, இன்னொரு நாள் காட்டுறேன். இல்ல, நான் இப்பவே பாக்கணும். வேண்டாம், சொன்ன கேளு. அப்புறம் காட்டு. இல்ல 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 இல்ல, நான் இப்பவே பாக்கணும்ன்றேன். பாக்கணும்னு சொல்றேன்ல, குடு. இதான் உங்க அம்மா போட்டோவா? ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல சந்துரு. எதுவும் சொல்லாத.
இதான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு செய்யற மரியாதையா? இல்ல சந்துரு, நான் சொல்லிருப்பேன். சும்மா டைம் பாஸ்க்கு தான் ட்ரை பண்றேன், அதான் நான் சொல்லல. உண்மையை சொல்லு சாம், நிஜமாவே நீ டைம் பாஸுக்கு தான் வேலைக்கு போறியா? சொல்லு சாம். சாரி சந்துரு, எனக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குது. அதுவும் இல்லாம அடிக்கடி சூர்யா ஃபேஸ பார்க்க வேண்டியிருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல ஐடியா தான் சாம். இது நீ என்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்லிருக்கலாமே. சரி, இப்போ நீ உனக்கு வேலைக்கு போன அவ்வளவுதானே, அது ஏன் வெளியில போய் ட்ரை பண்ற? நம்ம கம்பெனிலேயே ஏதோ ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணலாம்ல. ஜாயின் பண்றது பிரச்சனை இல்ல, அப்படி பண்ணா திரும்பவும் அங்க வந்து சூர்யா ஃபேஸ பாக்குற மாதிரி ஆயிடும். கம்பெனினா இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்கா? ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. அப்படி இல்லனா திரும்பவும் மால்லயே வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அதுவும் இல்லாம சூர்யானா எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல இருக்க மாட்டாரு. இல்ல சந்துரு, எனக்கு வெளியில போய் ஒர்க் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அதனால தான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. சாம், எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீ வெளியில வேலைக்கு போனா நம்ம சூரிய வம்சம் குடும்பத்துக்கு தான் அசிங்கம். எங்களை தான் 4 பேர் தப்பா பேசுவாங்க. என்னடா இவங்க இவ்ளோ கம்பெனி நடத்துறாங்க, ஆனா வீட்ல இருக்கிற ஆள வெளியில வேலைக்கு அனுப்புறாங்கன்னு வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. இல்ல சந்துரு, முகம் தெரியாத அந்த 4 பேரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. இங்க பாரு சாம், சொன்னா கேளு. நம்ம கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோ. என்ன பேசி கன்வின்ஸ் பண்ணாத சாம், நம்ம கம்பெனிலே ஜாயின் பண்ணு. ஷூர் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நாம கிளம்பலாமேன்னு பார்த்தா கரெக்ட் டைம்க்கு இந்த பிளாக் காஃபி வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? ஓகே, பாய். என்ன சாமி இங்க நின்னுட்டு இருக்க? வா சாப்பிடலாம். வேண்டாம் பெரியத்த, உன்னை பார்த்தா எங்கேயோ வெளியில போற மாதிரி இருக்கு. சாப்பிட்டுட்டு போனாதான் அதுல கவனம் இருக்கும். வா. எனக்கு பசிக்கல பெரியத்த, எதுவும் வேண்டாம். நான் வேணா உனக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விடவா? ஐயோ பெரியத்த, இருங்க நானே வரேன். வா. அண்ணா ரெடியா? ஆபீஸ் போலாமா? சாம் எங்க போறான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது, என்கிட்ட எதுவுமே சொல்லியேனே. அவ எங்கேயோ போறதா பெரியமா சொன்னாங்க. அது எங்க ஏதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ரூம்ல ஒரு ஃபைல் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. உங்களுக்கு நான் என்ன ஊருகாவா? நீயே சொல்லனாலும் நான் கண்டிப்பா சாம் கிட்ட கேட்க தான் போறேன். போதும் அத்தை. என்னம்மா 2 இட்லி தான் சாப்பிட்டிருக்க, இன்னும் ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்சிரு. கொடுத்து வச்ச வாழ்க்கை. ஏண்டா இந்த உனக்கும் ஊட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, எனக்கு பசிக்கல. அப்புறம் சாம், என்ன விசேஷம்? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. உண்மையை சொல்லு சாம், எங்க போற? என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சந்துரு. இன்டர்வியூக்கு ஏதோ போறியா? ஐயோ இல்ல சந்துரு. சரி, ஓகே. நான் சீக்கிரம் வா, நான் டைம் ஆகுது. இல்லனா நான் வெளியில வெயிட் பண்றேன். சூர்யாவும் சந்திரவும் போனதுக்கு அப்புறம் தான் நாம போகணும். அதான் நல்லது. அது வரைக்கும் ரூம்லயே இருப்போம்.
நின்னுகிட்டு இருக்கான்? சந்துரு, சாம் ஏதாவது சொன்னாளா? நான் கேட்டேன், அவ எதுவுமே சொல்லல. இல்லடா, எனக்கு டவுட்டா இருக்கு. நம்ம கிட்ட சாம் ஏதோ மறைக்கிறான். அவன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே சரியில்லை. எனக்கு அப்படி தோணல. உனக்கு சாம பத்தி இன்னும் முழுசா தெரியல. அவ சந்தோஷமா இருக்கும்போது எப்படி இருப்பா, சோகமா இருக்கும்போது எப்படி இருப்பா, பிரச்சனைன்னா எப்படி இருப்பா, திங்க் பண்ணா எப்படி இருப்பா, அவளோட அத்தனை ஃபேஸ் ரியாக்ஷனும் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்றேன். நான் அவ்வளோ டீட்டெயிலாலாம் நோட் பண்ணது இல்ல. அப்படி பார்த்தா சொல்றேன். இப்ப போலாமா? போலாம். நல்ல வேளை பிளாக் காஃபி நம்மள பார்க்கல. சந்துரு, நீங்க ஸ்டாப் பண்றேன். ஏன் என்னாச்சுன்னா? நீங்க வெயிட் பண்ணலாம். எதுக்கு நான் இங்க வெயிட் பண்ண சொல்ற? சாம் எங்கேயோ வெளியே போற மாதிரி தெரியுதுடா. எப்படி சொல்றீங்க? ஒரு டவுட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணா, வண்டி வருங்களா? சொல்லுங்கம்மா, எங்கம்மா போகணும்? போகும்போது நான் சொல்றேன்னா. உட்காருங்க. அண்ணா, நீங்க சொன்னதா சரி. சாம் எங்கேயோ வெளியில போறா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. வேற என்ன வாங்கலாம்? ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? ஹாய் லீலா, என்ன பண்ற? என்ன பர்த்டே லிஸ்ட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டியா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்கிட்ட இவ்ளோ ஹார்ஷா பேசுற? உன் பர்த்டேக்காக நான் நிறைய ஷோரூம் போய் தேடி பார்த்து உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ என்ன வெறுக்கிற. என் மேல உனக்கு பாசமே இல்லையா? எனிவேஸ், இந்த ட்ரெஸ் நான் உனக்காக தான் வாங்கினேன். நீயே வச்சுக்கோ.
அது என்னன்னு கூட பார்க்க மாட்டியா? இந்த Dress உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டா வீட்ல என்ன திட்டுவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. லீலா, இது மாடர்ன் வேர்ல்ட். இங்க எல்லாமே ட்ரெண்டிங் ஆயிருச்சு. காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறணும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைங்க, இது சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? ஏன்னா மாடர்ன் Dress போட்டா எங்க அண்ணம்மா திட்டுவாங்க, எங்க அண்ணன் கூட திட்டும். அவங்க எல்லாம் ஓல்டு ஃபேஷன், அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா நீ இந்த காலத்து பொண்ணு. இங்க பாரு லீலா, இந்த வயசுல தான் இந்த மாதிரி Dress எல்லாம் போட முடியும். வயசானதுக்கு அப்புறம் நமக்கே காமெடியா தெரியும். இப்ப என்ஜாய் பண்ணிக்கோ. வயசு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டா ஒண்ணுமே நடக்காது. இது மட்டும் இல்ல லீலா, உன் பர்த்டே அன்னைக்கு யாருமே கண்டுக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தல்ல, ஆனா நான் உனக்காக அமெரிக்கன் ஸ்டைல்ல உன் பர்த்டே அன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். செம்மையா ஃபன் பண்ணலாம். எங்க வீட்ல பார்ட்டி எல்லாம் யாருக்குமே பிடிக்காது. அதுவும் நைட் பார்ட்டினா அலோவே பண்ண மாட்டாங்க. அப்படியா? ஆனா நீயும் உங்க அம்மாவும் அப்பப்ப பார்ட்டி போவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆ, இல்ல, அது ஹவுஸ் பார்ட்டி. ஓ, அதுவும் முன்னாடி போயிட்டு இருந்தோம். அங்க வெறும் டான்ஸ் பாட்டு அது மட்டும் தான் இருக்கும். அது கூட டே டைம்ல தான். யாருக்கும் தெரியாம நான் உன்னை கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா மாட்ட மாட்டோம். யாராவது கேட்டா நான் தான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லு. ஐயோ, எனக்கு பார்ட்டியும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். ஆளை விடுங்க. வேணும்னா நீ போற பார்ட்டி மாதிரி கூட மாத்திக்கலாம். அது எப்படி மாத்துவீங்க? உனக்கு தானே பர்த்டே, அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துக்கணும். பார்ட்டிக்கு வரணும் ஒத்துக்கொடி. உன்னை வச்சு பெரிய பிளான் பண்ணிருக்கேன். கம் ஆன் லீலா. நம்ம பார்ட்டிக்கு போனா யாருக்கும் தெரியாதுல்ல. டெஃபினட்டா தெரியாது. அப்படி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். ஹே, எங்க போற? இது ஓ ரூம். நாளைக்கு ரெடியாரு, நைட்டு பார்ட்டிக்கு போலாம். கூட்டத்துல ஒரு ஆடு சிக்கிருச்சு. இவளை வச்சு என்ன பண்றேன் பாரு. ஆனா ரைட் ரைட். அண்ணா நிறுத்துங்கண்ணா, இங்கதான். இந்தாங்க.